Hello students, welcome to our VHS YouTube channel. இன்னைக்கு நம்ம 9th Maths exercise 1.7ல இருக்கக்கூடிய 1 mark questions பத்தி பார்க்கலாம். Move to the questions. First question பாருங்க. P என்ற செட் ஒன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த செட் என்னவா இருக்குன்னு கேக்குறோம். சரிங்களா? அப்ப இதுக்கு நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கான். ஒன்னு சிங்கிள்டன் செட், ரெண்டாவது பவர் செட்டு, மூணாவது நல் செட்டு, நாலாவது சப் செட்டு. சோ இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எது இதுக்கு சூட்டபிளா நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்துக்கிற செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு P equal x such that x belongs to Z, அதாவது இது உள்ள இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் Z ல இருக்கு. Z னா என்ன உங்களுக்கு இன்டிஜர்ஸ் அப்படின்றது தெரியும். அப்ப அந்த Z ல இன்ஃபினைட் நம்பர்ஸ் இருக்கும், நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அப்போ அதுல நம்ம எது வந்து எது வரைக்கும் எடுக்கணும்னா -1 to 1 அப்படின்றோம். அதாவது -1 விட அதிகமா இருக்கணும், 1 விட கம்மியா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த P என்ற செட் வந்து நம்மளுக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. அந்த செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்கிறத நம்ம ரோஸ்டர் ஃபார்மா நம்ம கன்வெர்ட் பண்ணனும். அப்ப ஃபர்ஸ்ட் P equal to x such that x belongs to Z, where -1 greater than x less than 1 அப்படின்றாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. இந்த செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கிறத நீங்க ரோஸ்டர் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணாதான் உங்களுக்கு இது என்ன டைப் ஆஃப் செட் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப கொடுக்குற கண்டிஷன் என்ன, இது உள்ள இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் பொதுவா x அப்படின்னு எடுத்துக்கிறான். இந்த x அப்படின்றது எதுல இருக்குன்னா Z இன்டிஜர்ஸ்ல இருக்கு. அந்த இன்டிஜர்ஸ்ல நீ செலக்ட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் என்ன, -1 விட அதிகமா இருக்கணும், 1 விட கம்மியா இருக்கணும். அப்ப -1 விட அதிகமாகவும் 1 விட கம்மியாகவும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எதிரானா P அப்படின்ற செட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் தான் கிடைக்கும், தட் இஸ் 0. ஏன்னா -1க்கும் 1க்கும் இடையில நீங்க நம்பர் லைன்ல பாருங்க, இந்த பக்கம் -1, இது 0, இது 1. அப்ப -1க்கும் 1க்கும் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய வேல்யூ 0 மட்டும்தான். அப்ப P என்ற செட்டுக்குள்ள வரக்கூடிய வேல்யூஸ் எது மட்டும்தானா 0 மட்டும்தான். இப்ப பாருங்க P என்ற செட்டுக்குள்ள நம்மளுக்கு 0 அப்படின்ற ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அப்போ இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அது எப்படி நோட் பண்ணலாம்னா n of P. அப்ப n of P ஓட வேல்யூ தான் 1. ஏன்னா n of P அப்படின்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி செட், அதுதான் அதோட மீனிங். அப்ப P அப்படின்ற செட்டுக்குள்ள எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அப்ப n of P அப்படின்றது 1. அப்ப ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிங்கிள்டன் செட். ஏன்னா நம்ம டைப் ஆஃப் செட்ஸ் நிறைய பார்த்திருக்கோம், சரியா? அதுல வந்து ஒன் ஆஃப் த டைப் சிங்கிள்டன் செட். அப்ப சிங்கிள்டன் செட்டுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க, ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த செட் நம்ம சிங்கிள்டன் செட்னு சொல்லலாம். அப்ப இங்க கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிங்கிள்டன் செட் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. யூனிவர்சல் செட் கொடுத்திருக்காங்க, சரியா? யூனிவர்சல் செட்னா இருக்கிற எல்லா செட்டையும் ஒன்னா சேர்த்தோம்னா அதுக்கு பேரு யூனிவர்சல் செட். அதுக்கப்புறம் A அப்படின்ற ஒரு செட் கொடுத்திருக்காங்க. then find A dash to the whole dash அப்படின்றோம். அப்ப A dash அப்படின்றது என்ன, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a செட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரியா? A dash அப்படின்றது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a செட். அப்ப அந்த A dashக்கு to the whole dashனா அந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a செட்டுக்கு இன்னொரு காம்ப்ளிமெண்ட் நீ கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த क्वेश्चनோட மீனிங். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் செட் A செட் ரெண்டுமே உனக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. அப்ப செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்கிறது நீ முதல்ல என்னவா மாத்தணும், ரோஸ்டர் ஃபார்மா நீங்க மாத்தணும். அப்ப ஃபர்ஸ்ட் நான் யூனிவர்சல் செட் எடுத்துக்கிறேன். சோ யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு, சோ இந்த யூனிவர்சல் செட்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் x அப்படின்றான். இந்த x ஓட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ல இருக்கு. n அப்படின்னு போட்டாங்கன்னா அது நேச்சுரல் நம்பர், சரிங்களா? அப்ப நேச்சுரல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல அவன் என்ன எடுக்க சொல்றான் பாருங்க, நேச்சுரல் நம்பரை x less than 10 அப்படின்றான். இப்ப நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, சரியா? அதுல நீ செலக்ட் பண்ண வேண்டிய வேல்யூ 10க்கு கீழே அப்படின்றான். அப்ப யூனிவர்சல் செட்ல என்னென்ன எலிமெண்ட் வரும் பாருங்க, நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 4 5 6 7 8 9. சோ இதுதான் யூனிவர்சல் செட்ல இருக்கக்கூடிய வேல்யூ. ஏன்னா இங்க x ஓட வேல்யூ 10 லெஸ் தென் கொடுத்துட்டான். 10க்கு கீழே தான் நீ எடுக்கணும், 10 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்திருந்தா தான் நீங்க 10 இன்க்ளூட் பண்ணணும். இங்க வெறும் லெஸ் தென் தான் இருக்கு. அப்ப 10க்கு கீழே அப்படின்னும் போது நீங்க எது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம், 9 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் A செட் நான் டிஃபைன் பண்றேன் பாருங்க. A ஈக்குவல் டு, சரியா, x such that x belongs to n. இங்கேயும் இந்த A என்ற செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் எவ்வளவு இருக்கு, நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ல தான் இருக்கு. அப்படி அந்த நேச்சுரல் நம்பர்ல நீ எதுல இருந்து செலக்ட் பண்ண பாருங்க, 2 greater than or equal to கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க greater than or equal to, அப்ப 2 நீங்க இன்க்ளூட் பண்ணனும். less than 6 அப்படின்றான். 6க்கு கீழே வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ
2 2 விட அதிகம் 6 விட கீழே. அப்ப ஏன்ற செட்டுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட் வரும் பாருங்க, 2 3 4 5 இந்த 4 எலிமெண்ட் தான் வரும் உனக்கு. சரியா? இது A செட்ல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ். இப்போ சொல்யூஷன் பாருங்க. அவன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கானா a dash to the whole dash. பட் ஆனா டைரக்டா நம்மளால a dash to the whole dash ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம a dash நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்ப a dash அப்படின்றது என்னன்னா, கவனிங்க, a dash அப்படின்றது என்னன்னா ஏல இல்லாத யூனிவர்சல் செட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். சரியா? அந்த எலிமெண்ட் ஏல இருக்க கூடாது, ஆனா யூனிவர்சல் செட்ல இருக்கணும். அப்ப ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட் எது எதுனா 2 3 4 5 இந்த 4 எலிமெண்ட் மட்டும் நீங்க விட்டுறணும். ஏன்னா a dash அப்படின்றது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a செட் அப்படின்றான். அப்ப ஏன்ற செட்டோட காம்ப்ளிமெண்ட் செட் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப ஏன்ற செட்டோட காம்ப்ளிமெண்ட் செட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஏல இல்லாத எலிமெண்ட் யூனிவர்சல் செட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்ப ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்ன, 2 3 4 5 இதை மட்டும் விட்டுறணும். சோ ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்ன, 1 6 7 8 9. சோ இது a dash ஓட மீனிங். பட் ஆனா क्वेश्चन நமக்கு a dash இல்ல. என்ன கேட்டிருக்கான் நம்மளுக்கு क्वेश्चन, a dash to the whole dash கேட்டிருக்கான். அப்போ a dash to the whole dash. இப்போ நீ கம்பேர் பண்ண வேண்டிய செட் a டேஷும் யூனிவர்சல் செட் தான் நீங்க கம்பேர் பண்ணணும். சரியா? ஏன்னா a dash தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் இருக்கணும். அப்ப a dashல இல்லாத எலிமெண்ட் யூனிவர்சல் செட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப a dashல இருக்கிற எலிமெண்ட் எது, 1 6 7 8 9 இதை விட்டுறணும். ஏன்னா இது a dashல இருக்கு. அது போக மீதி எல்லாம் யூனிவர்சல் செட்ல இருக்கு பாருங்க, 2 3 4 5 இந்த 4 எலிமெண்ட் தான் இருக்கு. அப்ப a dash to the whole dash ஓட ரிசல்ட் பாத்தீங்கன்னா 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ இந்த 2 3 4 5ன்றது நம்மளுக்கு ஆப்ஷன்ல தேர்ட்ல இருக்கா பாருங்க. இப்ப தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2 3 4 5. ஓகேவா? அப்போ ஒரு காம்ப்ளிமெண்ட் செட் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். புரிஞ்சுச்சா பாருங்க. அடுத்த क्वेश्चन போலாம் நம்ம. Next, fourth question. B is subset of A, then n of A intersection B அப்படின்றான். சரியா? B is subset of A, அதாவது subset of A அப்படின்றாங்க. அப்ப இந்த subset கான்செப்ட் உங்களுக்கு நானே ஒரு வென் டயகிராம் மூலமா கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா? பாருங்க. ஓகே, இப்போ இதுல கவனிச்சீங்கன்னா சரியா, இந்த சப்செட் அப்படின்னும் போது B is subset of A அப்படின்றான். அப்ப இங்க ஏன்ற செட் தான் ரொம்ப பெருசு. சோ அதனால இது நம்ம A அப்படின்னு எடுத்துக்கலாம். B அப்படின்ற செட் சின்னது. சோ இது மாதிரியான வென் டயகிராம் போட்டீங்கன்னா தான் இதோட மீனிங் என்னன்னா B is subset of A. அதாவது இதோட மீனிங் என்னன்னா B ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் A ல இருக்கணும். அதான் இதோட மீனிங். சப்செட்டுக்கு B ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எதுல இருக்கணும், A ல இருக்கணும்னு சொல்றான். இப்போ அவன் கேட்ட ஒரு क्वेश्चन என்னன்னா B is subset of A, then n of A intersection B அப்படின்றான். அப்ப n of A intersection B அப்படின்னும் போது இது கவனிங்க, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன் நானே. A அப்படின்ற ஒரு செட்டுக்குள்ள நான் 1 2 3 4 5 எடுத்துக்கிறேன். சரிங்களா? B அப்படின்ற செட்டுக்குள்ள 2 3 4 எடுத்துக்கிறேன்னு நினைச்சுங்களேன். இப்போ அவன் கேட்ட ஒரு क्वेश्चन என்ன, n of A intersection B அப்படின்றான். அப்ப நான் ஃபைண்ட் தி ரிசல்ட் ஆஃப் A intersection B. அப்ப A intersection B னா என்ன, A க்கும் B க்கும் அந்த எலிமெண்ட் காமனா இருக்கணும், பொதுவா இருக்கணும். பொதுவா இருக்கிறது நம்ம இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். அப்ப இது ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறது பாருங்க 2 3 4, இதுலயும் 2 3 4 இருக்கு. அப்ப A intersection B ஓட ரிசல்ட் என்னன்னா 2 3 4 அப்படின்னா இந்த 2 3 4ன்றது நம்மளுக்கு எதை டினோட் பண்ணுதுன்னா B செட் தான் அகைன் நம்மளுக்கு டினோட் பண்ணுது. ஏன்னா இந்த சப்செட் கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி தான் இங்க செட் நம்ம இருக்கணும். அதாவது B ல இருக்கிற எல்லா எலிமெண்ட் A ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதை நம்ம என்ன சொல்ல முடியும், B is subset of A அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப இங்க A க்கும் B க்கும் நான் பொதுவான எலிமெண்ட் எடுத்தேன்னா 2 3 4 வருது. ஆனா அந்த 2 3 4 அகைன் எதை டினோட் பண்ணுது, B எதை டினோட் பண்ணுது. அப்போ A intersection B is nothing but B. A intersection B ஃபைண்ட் அவுட் பண்ணினா உங்களுக்கு அகைன் B என்ற செட் தான் கிடைக்குது. சரிங்களா? பட் ஆனா क्वेश्चन என்னன்னா n of A intersection B கேக்குறான். அப்ப n of A intersection B அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் A intersection B ல இருக்கிறது நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலா வரும்னா n of B க்கு ஈக்குவலா வரும். சரிங்களா? அப்போ இத வென் டயகிராம்ல நீ அப்ரோச் பண்ணினா A intersection B அப்படி எடுத்தினா உங்களுக்கு அகைன் இதுதான் கிடைக்கும், B செட் தான் கிடைக்கும். அப்போ B is subset of A, then n of A intersection B இதோட வேல்யூ நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல்னு கிடைக்குதுன்னா n of B க்கு ஈக்குவல்னு கிடைக்குது. சோ அப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா n of B அப்படின்றது உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन. ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க.
ஏன்ற செட்டுக்குள்ள 3 எலிமெண்ட் இருக்கு. அந்த 3 எலிமெண்ட் என்னன்னா x y z. அப்போ ஃபர்ஸ்ட் given a அப்படின்ற செட்டுக்குள்ள x y z ன்னு இருக்கு. சோ அப்ப இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எத்தனைனா 3 எலிமெண்ட். சரியா? இந்த 3 எலிமெண்ட்ஸ் நம்ம m அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். n of a equal to 3. சோ இதோட வேல்யூ நம்ம m ன்னு எடுத்துக்கலாம். ஏன்றது பின்னாடி சொல்றேன். then find the number of non empty subsets of a அப்படின்றோம். சரிங்களா? இப்போ இந்த செட்டை வச்சு உன்னால எத்தனை நான் எம்டி சப்செட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத அவன் கேட்டிருக்கிற கொஸ்டின். சோ இதுக்கு நம்மளுக்கு புக்ல ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. அந்த ஃபார்முலாவை நீங்க ரீகால் பண்ணீங்கன்னா தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப therefore number of non empty subsets. சோ இதுக்கு என்னடா ஃபார்முலானா 2 power m minus 1. m அப்படின்றது என்னடானா நம்ம கொடுத்திருக்கிற செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். அதனால தான் அந்த செட்டை வந்து நான் m ன்னு அஸ்யூம் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் கொடுத்திருக்கிறது ஏன்ற செட்டு. அந்த ஏன்ற செட்டுக்குள்ள எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னா 3 எலிமெண்ட் இருக்கு. அந்த 3 எலிமெண்ட் தான் என்னன்னு சொல்லிட்டு இப்போ m ன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 2 power m minus 1. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கேட்டான்னா இந்த -1 வராது. ஏன்னா எவ்ரி எம்டி செட் இஸ் ஆல்சோ a subset of itself. பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு. எம்டி செட் கூட நம்ம என்னவா பண்ணணும்? சப்செட்டை தான் கன்சிடர் பண்ணணும். பட் இவன் நான் எம்டி அப்படின்ட்டான். அப்போ அந்த எம்டி செட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சோ அதனால தான் இந்த ஃபார்முலாவை நம்ம எதை இன்க்ளூட் பண்ணிருக்கோம்? -1 நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த எம்டி செட்டை நம்ம வெளியே எடுத்துடணும். சோ இப்போ இந்த ரிசல்ட் பாருங்க 2 power 3 minus 1. அப்ப 2 power 3 னா இதோட ரிசல்ட் 8 2 cube. இதோட வேல்யூ 8. அப்ப 8 minus 1. இந்த 8 minus 1 ஓட ரிசல்ட் 7. அப்போ இதை வச்சு உன்னால எத்தனை நான் எம்டி சப்செட்ஸ் கிரியேட் பண்ண முடியும்னா 7 அப்படின்றது நம்மளுக்கு 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாம். 6th one பாருங்க. b difference a is b அப்படின்றான். அப்ப முதல்ல உங்களுக்கு b difference a னா என்னன்னு தெரியணும். b difference a னா a ல இல்லாத b ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? a ல இல்லாத b ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். சரி, இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல a அப்படின்ற ஒரு செட் எடுத்துங்க. சரியா? இந்த a அப்படின்ற செட் எடுத்தீங்கன்னா இதுல 1,2 அப்படின்ற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். சோ b அப்படின்ற செட் எடுத்தீங்கன்னா நான் வந்து 3 4 5 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்ற செட்டுக்குள்ள 1,2 அப்படின்ற எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். பின்ற செட்டுக்குள்ள 3, 4, 5 அப்படின்ற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ क्वेश्चन என்ன கேக்குறான் பாருங்களா? b difference a is b அப்படின்றான். அப்ப நான் b difference a கண்டுபிடிக்கிறேன். இப்போ b difference a ஆக்சுவலா ஒரு மீனிங் என்ன? a ல இல்லாத b ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப a ல இல்லாத b ல என்ன இருக்கு? இதுல 1 2 இருக்கு. அந்த எலிமெண்ட் நம்மளுக்கு b ல இல்ல. அப்ப a ல இல்லாத b அப்படினும்போது again we can get the b set. 3 4 5 தான் உனக்கு கிடைக்கும். அப்போ இதோட ரிசல்ட் எதுக்கு ஈக்குவல்னா b க்கு ஈக்குவல். அப்ப b difference a is nothing but b. ஓகேங்களா? எப்பனா அவன் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கான்? b difference a is b. சரியா? b difference a ஓட ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணா உனக்கு b தான் வரணும்ன்றான். ஓகேங்களா? அதனால தான் இந்த செட் நான் இது மாதிரி எடுத்திருக்கேன். a ன்ற செட்டுக்குள்ள 1,2 b ன்ற செட்டுக்குள்ள 3, 4, 5 அப்படின்ற எலிமெண்ட் எடுத்தினாதான் நீ a difference that is b difference a நீ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உனக்கு ரிசல்ட் எதுவே கிடைக்கும்? உனக்கு ba கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுற மாதிரி நான் இங்க ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு b difference a is b அப்படின்னு வருது. பட் ஆனா क्वेश्चन என்னன்னா a இன்டர்செக்ஷன் b என்னன்னு கேக்குறான். அப்புறம் அந்த செட் எடுத்திருக்கேன் பாத்தீங்களா? a இன்டர்செக்ஷன் b அதை ஃபைண்ட் அவுட் பண்ணா முதல்ல a செட் b செட் பாருங்க. a ல 1,2 இருக்கு, b ல 3, 4, 5 இருக்கு. அப்ப வந்து நான் a இன்டர்செக்ஷன் b ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னு வெச்சுக்கேன். சோ இன்டர்செக்ஷன் என்ன? ரெண்டுத்துலயும் நமக்கு காமன் எலிமெண்ட் இருக்கணும். அப்ப a ல b ல ஏதாவது காமன் எலிமெண்ட் இருக்குறானா? எதுவுமே கிடையாது. அப்ப இதோட ரிசல்ட் எம்டி செட். அப்ப எம்டி செட்னு போடலாம். அப்படி இல்லனா இது என்னன்னு போடலாம்? நீங்க பை அப்படினு போடலாம். அப்ப பை அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா இதுல 4th ஆப்ஷனா இருக்கு. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சம். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் 7th क्वेश्चन கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. from the adjacent diagram find n of p of asymmetric b அப்படின்றான். இந்த டெல்டான்னு சொல்லலாம் இல்ல இது asymmetric b அப்படின்லாம். சரிங்களா? இதுல முதல்ல உங்களுக்கு asymmetric b இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா asymmetric b equal to a minus b union b minus a அப்படின்றது தான் செட். ஓகேங்களா? asymmetric b equal to a difference b union b difference a அப்படின்றான். அப்போ n of p of asymmetric b அப்படின்றான். அப்போ பவர் செட் நீ கண்டுபிடிக்கணும். பவர் செட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படின்றதா உனக்கு क्वेश्चन இங்க. சரிங்களா? பவர் செட்ல எத்தனை क्वेश्चन அப்படின்றதா இங்க அவன் கேட்டிருக்கிற क्वेश्चन. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணனா எனக்கு இதுல a செட் b செட் ரெண்டு தெரியுமா பாருங்க. நமக்கு வென் டயகிராம் கொடுத்துட்டுறான். இந்த வென் டயகிராம்ல முதல்ல நான் a செட் எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப a set equal to பாருங்க a set அப்படினும்போது you need to consider only a circle. இந்த a circle மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த a circle ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு பாருங்க. 20 30 60
85 75 இந்த 5 எலிமெண்ட் தான் ஏ சர்க்கிளுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் நீ கன்சிடர் பண்ணோம். அப்ப ஏ அப்படின்ற செட்டுக்குள்ள 20 30 60 85 75. சோ இதெல்லாம் நம்மளுக்கு ஏ செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட். அதே மாதிரி பி செட் எடுத்துங்க. பி செட்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? 20 30 70 90 இந்த 4 எலிமெண்ட் இருக்கு. அப்ப பி செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் which is equal to பாத்தீங்கன்னா வென் டயகிராம்ல 20 30 நெக்ஸ்ட் 70 90. யூசுவலா அந்த நம்பர்ஸ் எழுதும்போது கொஞ்சம் ஆர்டரா எழுதிங்கன்னா கரெக்டா இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டைரக்டா இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபைண்ட் n of p of asymmetric b. அதை டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நான் முதல்ல asymmetric b நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். அப்ப asymmetric b ஃபைண்ட் அவுட் பண்ணா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஃபைண்ட் a டிஃபரன்ஸ் b. அப்ப a டிஃபரன்ஸ் b என்ன? b ல இல்லாத a ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட் எதுனா 20 30. இதுதான் இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட். எனக்கு இப்ப எது தேவை? b ல இல்லாத a, தட் இஸ் a டிஃபரன்ஸ் b னா b ல இல்லாத a ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப b ல இல்லாத a ல அப்படினும்போது a ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 60 85 75. இது a difference b ஓட ரிசல்ட். Similarly we need to find b difference a. அப்ப b difference a ஓட ரிசல்ட் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. b difference a னா இதோட மீனிங் a ல இல்லாத b ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப a ல இல்லாத b ல என்னும்போது 70 90 மட்டும் தான் இருக்கு. அப்ப a difference b ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. b difference a ஓட ரிசல்ட் 70 90. ஓகேங்களா? பட் நமக்கு தேவையானது asymmetric b தான் தேவை. அப்ப asymmetric b க்கு நான் என்ன ஃபார்முலா கொடுத்திருக்கேன்? சோ asymmetric b equal to a difference b யூனியன் b டிஃபரன்ஸ் c. அப்ப நம்ம ஆல்ரெடி இங்க a டிஃபரன்ஸ் b ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் b டிஃபரன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். யூனியன் என்ன? ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்க்கணும். சரிங்களா? ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்க்கறேன் இப்போ. அப்ப asymmetric b ஓட ரிசல்ட் பாருங்க. நான் இது ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்தேன்னா 60 70 ஓகேங்களா? நெக்ஸ்ட் 75 85 90. So this is asymmetric b ஓட ரிசல்ட். பட் क्वेश्चन என்ன? n of p of asymmetric b அப்படின்றோம். அப்போ n of p of asymmetric b னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு p of asymmetric b ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தட் இஸ் இத வச்சு உன்னால எத்தனை பவர் செட்னா என்ன? ஒரு செட் கொடுக்குறானா அந்த செட்டை வச்சு உன்னால எத்தனை சப்செட் கிரியேட் பண்ண முடியுமோ அந்த செட் எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு பவர் செட். அப்போ p of asymmetric b நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா சோ இதுக்கு ஃபார்முலா என்னடானா n of p of asymmetric b which is equal to 2 power m. சரியா? இங்க m அப்படின்றது எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த asymmetric b ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்ப n of asymmetric b which is equal to இதுல மொத்தம் நமக்கு 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த பவர் செட்னா 2 power 5. இப்ப 2 power 5 னா 2 நம்ம 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 2 into 2 into 2 into 2 into 2. சோ அப்ப இது 4 இது 4 into 2. அப்ப 16 இது ஒரு 2. அப்ப 16 into 2 ரிசல்ட் 32. அப்ப 32ன்றது நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன்ல இருக்கு. ஏறக்குறைய இது ஒரு 5 மார்க் क्वेश्चन மாதிரி. அது உங்களுக்கு பாருங்க 1 மார்க்ல கேட்டு வச்சிருக்கான். அடுத்த क्वेश्चन. இது நல்ல क्वेश्चन கவனிங்க. In a class of 50 boys, ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய 50 boysல 35 boys play carom அப்படின்ட்டா. carom ஆடுறவங்க 35 ஸ்டூடண்ட்ஸ் boys. 20 play chess அப்படின்றான். ஓகேங்களா? 20 play chess ஆடுறவங்க 20 members. Then the number of boys play both games அப்படின்றான். both gamesனா ரெண்டுத்தையும் விளையாடுறாங்க. சரிங்களா? இங்க இதான் முக்கியம். both அப்படினும்போது ரெண்டுமே ஆடுறவங்கன்றப்ப நீங்க இங்க இன்டர்செக்ஷன் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ரெண்டுமே ஆடுறவங்க அப்படினும்போது அவங்களுக்கு செஸ் ஆட தெரியணும், கேரம் ஆட தெரியணும்ன்றான். அப்ப செஸ்ஸும் ஆட தெரிஞ்சவங்க, கேரமும் ஆட தெரிஞ்சவங்க, ரெண்டு கேமே ஆட தெரிஞ்சவங்கன்னா அதை நம்ம இன்டர்செக்ஷனா தான் கன்சிடர் பண்ணோம். சோ இதுக்கு நான் உங்களுக்கு வென் டயகிராம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் கவனிங்க. இதை நம்ம ஏ செட்டா எடுத்துக்கலாம். தட் இஸ் கேரம் ஆடுறவங்க செட்டா எடுத்துக்கலாம். இதை நான் பி செட்டா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்ப ஏ செட் அப்படின்றது என்னன்னா the number of boys who know play carom. சரிங்களா? கேரம் ஆடுறவங்க நான் ஏ செட் எடுத்துக்கிறேன். அப்ப ஏ செட்ல இருக்கக்கூடியது 35 boys. ஓகேங்களா? அதே மாதிரி 20 boys play chess அப்படின்றான். செஸ் ஆடுறவங்க தான் நான் பி அப்படி எடுத்துன்னு வச்சுங்க. சரிங்களா? அப்ப இது ரெண்டுமே செஸ் ஆடுறவங்க 20 members அப்படின்றான். இப்போ கொஸ்டின் என்னன்னா find the number of boys play both games என்றான். அப்ப ரெண்டுமே ஆட தெரிஞ்ச ரீஜன் இதுதான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இது தெரியாதனால
இதை நான் எக்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். இது நீங்க வென் டயக்ராம் வச்சும் போடலாம், இல்ல இதுக்கு ஃபார்முலா இருக்கு, இந்த ஃபார்முலா வச்சு கூட நீங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பெட்டர் நீங்க ஃபார்முலாவே யூஸ் பண்ணீங்க. இப்போ இதுல மொத்தமா இருக்கிற பாய்ஸ் அப்படி எத்தனை பேர்னா 50 மெம்பர்ஸ். அப்போ இதை நம்ம n of a union b எடுத்துங்க. கிளாஸ்ல இருக்கிற மொத்த பேரும் சேர்த்தினா இது 50 பாய்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் 35 பாய்ஸ் பிளே கேரம் அப்படின்றான். கேரம் ஆட தெரிஞ்ச செட் நான் ஏன்னு எடுத்தேன்னா n of a ஓட வேல்யூ 30. ஓகேங்களா? அதே மாதிரி செஸ் ஆட தெரிஞ்சவங்க நான் b எடுத்துக்கிறேன். அப்ப n of b வந்து 20. பட் கொஸ்டின் இப்ப என்ன, the number of students play both games அப்படின்ட்டா. 2 கேம் ஆட தெரிஞ்சவங்க யாரு, 2 கேம் ஆட தெரிஞ்சவங்க எனக்கு யாருன்னு தெரியாது. சோ அதனால let n of a intersection b which is equal to x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னடா ஃபார்முலானா n of a union b which is equal to n of a plus n of b minus n of a intersection b. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்ச டேட்டாவெல்லாம் எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a யூனியன் bன்றது கிளாஸ்ல இருக்கிற மொத்த பாய்ஸ் 50. n of a அப்படின்றது சரியா கேரம் ஆடுறவங்க, கேரம் ஆட தெரிஞ்சவங்க 30 பிளஸ் n of b அப்படின்றது செஸ் ஆட தெரிஞ்சவங்க, செஸ் ஆட தெரிஞ்சவங்க 20 மெம்பர்ஸ். ரெண்டுமே ஆட தெரிஞ்சவங்க எத்தனைன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சோ அதனால அதை நம்ம x அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சாரி, இங்க n of a வந்து 35. n of a அப்படின்றது 35. ஓகேங்களா? சரி, இப்போ ரெண்டுமே ஆட தெரிஞ்சவங்க எத்தனைன்னு தெரியாது, அதனால நான் அதை x ன்னு எடுத்திருக்கேன். அப்ப பாருங்க 50 ஈக்குவல் டு இது ரெண்டு பாசிட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணினா 55. அப்ப 55 மைனஸ் எக்ஸ், நம்மளுக்கு எக்ஸ் தானே தேவை, அதனால மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க, பிளஸ் எக்ஸா மாறிடும். அப்போ 55 இந்த பிளஸ் 50 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 50 மாறிடும். அப்ப 55ல இருந்து 50 நீங்க சப்ட்ராக்ஷன் பண்ணினா 5. அப்ப ரெண்டு கேமே ஆட தெரிஞ்சவங்க மொத்தம் எத்தனை பேர்னா அந்த பாய்ஸ்ல 5 பேருக்கு மட்டும் தான் ஆட தெரியுது. அப்ப 5 அப்படின்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. இதை நீங்க வென் டயக்ராம் மூலமா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 கிளாஸ் பாய்ஸோட ஸ்ட்ரென்த் 50. சரிங்களா? அதுல இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு இதே ரிசல்ட் தான் வரும். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாங்களா? நெக்ஸ்ட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். யூனிவர்சல் செட் பாருங்க. யூனிவர்சல் செட் நம்மளுக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் யூனிவர்சல் செட் டிஃபைன் பண்றேன். யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு x belongs to n ன்டா. அப்ப நேச்சுரல் நம்பர்ல இருக்கணும். அட் தி சேம் டைம் x is less than 10 ன்றான். 10 க்கு கீழ இருக்கணும். அப்ப நேச்சுரல் நம்பர் which starts from 1 less than 10 னா we can consider up to 9. அப்ப யூனிவர்சல் செட்ல என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏ செட் அவனே தெளிவா நம்மளுக்கு ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்கான். 1 2 3 5 8 இது ஏ செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பி செட் எடுத்துங்க. சோ பி செட்ல என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்கான்? 2 5 6 7 9. சோ இது பி செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். சரியா? பட் நம்மளுக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா n of a union b whole dash, that is a union b whole dashல மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இத டைரக்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. n of a union b whole dash டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல a union b ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்ப a union b அப்படின்றது என்னடானா a செட்டையும் b செட்டையும் நீங்க ஜாயின் பண்ணனும். சரியா? a செட்டையும் b செட்டையும் கம்பைன் பண்ணனும். அப்ப இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்றேன்னு வெச்சுக்கேன். 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இல்ல, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு. சோ இது a union b. பட் நம்மளுக்கு a union b whole dash தேவை. அப்ப a union b whole dash எடுத்தினா a union b ல இல்லாத யூனிவர்சல் செட்ல என்னென்ன இருக்கு பாருங்க. யூனிவர்சல் செட்ல நம்மளுக்கு 1 to 9 தான் இருக்கு. அப்ப இதுல 1 2 3 4 மட்டும் மிஸ் ஆகுது பாருங்க. 5 6 7 8 9 இருக்கு. அப்ப a union b ல இல்லாத யூனிவர்சல் செட்ல என்ன இருக்குன்னா a union b ல 4 என்ற எலிமெண்ட் மட்டும் தான் மிஸ் ஆகுது. அது எதுல இருக்கு? நம்மளுக்கு யூனிவர்சல் செட்ல இருக்கு. அப்ப a union b whole dash அப்படினும் போது இதோட ரிசல்ட் வந்து 4. பட் ஆனா நம்மளுக்கு क्वेश्चन என்னன்னா n of a union b whole dash. அப்ப n of a union b whole dash அப்படின்றது இந்த a union b whole dashல மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப a union b whole dashல இங்க 4 அப்படின்ற ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அப்ப இதோட ரிசல்ட் 1 க்கு ஈக்குவல். அப்ப 1ன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th क्वेश्चन. டிஃபரன்ஸ் q இன்டர்செக்ஷன் c. அதாவது இது வந்து டி மார்கன்ஸ் லாஸோட செட் டிஃபரன்ஸ். அந்த செட் டிஃபரன்ஸ் நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்தீங்கன்னா a டிஃபரன்ஸ் b யூனியன் c which is equal to a டிஃபரன்ஸ் b சரியா இன்டர்செக்ஷன் a டிஃபரன்ஸ் c. அதாவது இங்க யூனியன்னா இதுல இன்டர்செக்ஷன் வரும்.
இதுல ரெண்டாவது ஃபார்முலா பாத்தீங்கன்னா A difference B intersection C which is equal to A difference B union A difference C. இப்ப அவன் கொடுத்திருக்கிறது ஏபிசிக்கு பதில் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிக்யூஆர்ல கொடுத்திருக்கான், அவ்வளவுதான். அப்ப பிக்யூஆர் எடுத்து நம்ம இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பென்ஷன் கொடுத்தோம்னா பி டிஃபரன்ஸ் Q intersection R. அப்ப இன்டர்செக்ஷன் வந்திருக்கு. இது செகண்ட் ஃபார்முலாவை தான் டினோட் பண்ணோம். அப்ப செகண்ட் ஃபார்முலால ஏபிசிக்கு பதில் நீ ஜஸ்ட் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா போதும், PQR நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா போதும். அப்ப which is equal to P difference Q union, சரிங்களா, P difference R. இதுதான் இதோட ஃபார்முலாவோட எக்ஸ்பேன்ஷன். அப்ப இதோட ரிசல்ட் நமக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு P difference Q union P difference R அப்படின்றது நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்னு which of the following is true அப்படின்றோம். which of the following is true அப்படின்னும் போது இங்க கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷனை பாருங்க. சரியா, 4 ஆப்ஷன்ல பாக்குறப்ப எனக்கு இதோட ரிசல்ட் கண்டிப்பா ராங் தான். ஏன்னா ஏ இங்க டிமார்கன்ஸ் லாஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. இத ரெண்டுத்தையும் நான் முதல்ல கம்பேர் பண்ணி பாக்குறேன். ஏ யூனியன் பி ஓல் டேஷ் கொடுக்குறான். அப்ப இதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. எப்படி நம்ம செட் டிஃபரன்ஸ்க்கு 2 ஃபார்முலா பார்த்தோமோ அதே மாதிரி காம்ப்ளிமெண்டேஷனுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்னு என்னன்னா ஏ யூனியன் பி ஓல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். செகண்ட் ஒன்னு எடுத்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஓல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதுதான் அந்த 2 ஃபார்முலா. இப்போ ரெண்டுத்தை வச்சு நம்ம ரிசல்ட் கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஏன்னா இங்க ஏ யூனியன் பி ஓல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்ன்றான். கிடையாது, இங்க யூனியன் வரும்போது சென்டர்ல என்ன இருக்கு ஃபார்முலா நம்மளுக்கு இன்டர்செக்ஷன்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் தான். ஏன்னா அவன் क्वेश्चन என்ன கேக்குறான், which of the following is true கேக்குறான். கரெக்ட்டா இருந்தா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்களேன், A இன்டர்செக்ஷன் B ஓல் டேஷ். அப்ப A இன்டர்செக்ஷன் B ஓல் டேஷ்னா ரெண்டாவது ஃபார்முலா உனக்கு. அப்ப ரெண்டாவது ஃபார்முலா ரிசல்ட் என்ன, A டேஷ் யூனியன் B டேஷ் அப்படின்றான். கரெக்ட்டா இருக்கு பாருங்க. A இன்டர்செக்ஷன் B ஓல் டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் யூனியன் B டேஷ் அப்படின்ற ரிசல்ட் கரெக்ட்டா இருக்கு. அப்ப இதோட ரிசல்ட் வந்து உனக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா, சோ இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். சோ இதே மாதிரி அடுத்த வீடியோல ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனலை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.